அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் பெண்டிங்கா இருக்கு. இது எல்லாமே இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும். அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை. அந்த கடமையை தான் அமைப்பு செயலாளர் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். மிஷின் எங்களுக்கு வாக்காளர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. வாக்காளர் மேல நம்பிக்கை இருக்கு, மிஷின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. இடையில புதுசா ஒண்ணு வந்துருச்சு. அந்த எந்திரத்தில் தயாரிக்கிற பேர் 2 பேர் பிஜேபியில வந்து போனதுனால சந்தேகம் ஏற்படுது. அதனால அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவங்க கடமை. ஸ்மால் மார்ஜின்ஸ்ல இந்த எரர் பெருசா இருக்கும். ஸ்மால் அதாவது மார்ஜின் கம்மியாக. உதாரணமே நான் சொல்றேன், சிதம்பரத்தில் 3000 ஓட்டு, போன முறை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருப்பத்தூர்ல 200 ஓட்டு. இந்த மாதிரி மார்ஜின் கம்மியா வர்ற போது இது திஸ் வில் கவுண்ட் மச். தமிழ்நாட்டை மட்டும் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலும் படிக்கணும். இந்திய நாட்டு மக்களுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அடிச்சு பிஜேபி வந்து இவ்வளவு சீட்டு சொல்றதுனால எங்க சந்தேகம் மேலும் அடுத்து அங்க போக்க வேண்டியது கடமை தானே. அது எலெக்ஷன் கமிஷனே சொல்லிருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ல 65வது கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா அது அவங்க அட்மிட் பண்றாங்க.